Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். சார் குடும்பமும் பேசுறாரு. நான் குடும்பத்துல இருந்து 16 வயசுல இருந்தே வந்தவன். ரொம்ப மோசமான விமர்சனம் திரு லாலு பிரசாத் ஆரம்பிச்சு விட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிஜேபி வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் லட்டு வாங்கிடும். அவங்களுக்கு நீங்க லட்டுவே எடுத்து கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து அள்ளிட்டாங்க, திருப்பதி லட்டு ஆக்கிட்டாங்க, புனிதமாக்கிட்டாங்க. அவரை போய் நீங்க குடும்பம்ல கூட்டியில்லைன்னு சொல்லி சொன்னா அவர் ஊரா போய் நீங்க குடும்பம் கூட்டி வச்சிருக்க வாரிசு அரசியல் தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க குடும்பம் லாலு பிரசாத்துக்கு பெரிய குடும்பம், ஓகே, பெரிய குடும்பத்தோட பலன் என்ன? எல்லாருமே கேஸ், அவர் மேல கேஸ், அவர் மனைவி மேல கேஸ், மூத்த மகன் மேல கேஸ், இளைய மகன் மேல கேஸ், மகள் மேல கேஸ். அப்போ நான் எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், உனக்கு குடும்பத்துக்கு 5 பேர் மேலேயும் கேஸ் இருக்குது. 5 பேர் அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் கேஸ்னா வெறும் கேஸ் இல்லை, கன்விக்டடு. அவரும் அவருடைய மனைவியும் தண்டிக்கப்பட்டவர்கள். அப்புறம் நீதிமன்றம் சொல்லி தண்டிச்சிருக்கு. அதுவும் பிஜேபி தானா? காங்கிரஸ் பீரியடில் நடந்தது, வேறு மாநிலத்தில் நடந்தது. அங்கே நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. பெயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பம்ல குட்டியிலன்னு பேசிட்டு இருக்கிறார். பெயிலில் உட்காந்துக்கிட்டு பரோலில் வந்துட்டு என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப இவங்க சொல்றதுக்கு இன்னும் நியாயமா போச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதுக்கு வந்தாரு? வீட்டை விட்டு ஓடி வந்தாரா? பரீட்சைக்கு பயந்துட்டு வந்தாரா? எதுக்கு ஓடி வந்தாரு? அவர் கிளம்பி வந்தது RSSக்காக, சங்கத்துக்காக, நாட்டுக்காக. அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, அவர் நாடு பூரா பிரச்சாரம் பண்றாரு. அவர் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க மத்தெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் குடும்பம் நீங்க குடும்பம் உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும் தான் குடும்பமா? அண்ணன் தம்பிலாம் குடும்பம் கிடையாதா? அம்மா அப்பாலாம் குடும்பம் கிடையாதா? அவருக்கு அம்மா இல்லையா? அவருக்கு அண்ணன் தம்பி இல்லையா? முந்தானே தானே அவங்க அம்மா இருக்கிறாங்க, அது வரைக்கும் அவங்க அம்மா இருந்தாங்களா இல்லையா? அந்த அம்மாவையும் அந்த 4 அண்ணன் தம்பியும் அவருடைய வீட்டில் வச்சிருக்கலாமா இல்லையா? நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க? கூட பிறந்த அண்ணன் தம்பியும் எங்க அம்மாவை நான் வீட்டில் வச்சு தப்பு சொல்லுவீங்களா? ஏன் வைக்கல? இப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்க்க முடியும். அப்துல் கலாம் வீட்டில் ஒருத்தர் கூட சேர்க்கல. அவருடைய கூட பிறந்த அண்ணன் மரக்காய் இருந்தாரா இல்லையா? அவருடைய அண்ணன் தம்பி குடும்பங்களா இருந்துச்சா இல்லையா? அவங்க கூட்டு போய் காட்டு திருப்பி அனுப்பி விடுறாரு. அப்துல் கலாம் வாப்பா இதுதான் ஜனாதிபதி மாளிகைன்னு கூட கூட்டு போயிட்டு மரக்காயரை திருப்பி அனுப்புறாரு. கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு டெல்லிக்கு வாங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன், அங்கே ஓய்வு எடுக்குன்னு சொல்லி கூட்டவர் அவருடைய அம்மாவை கூப்பிடல, அவருடைய அண்ணன் தம்பியை கூப்பிடல. அப்படி ஒரு ஜனாதிபதியும் இப்படி பிரதமர் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதை அப்ரிஷியேட் பண்ற மேட்டர் இல்லையா? அவருடைய குடும்பத்தை வச்சிருந்தா நம்ம திட்டிருப்போமா? யாரும் விமர்சனம் பண்ணிருக்க முடியுமா? லாலு பிரசாத் பிரதமராக வந்து அவர் குடும்பத்தை பூரா வச்சிருக்க மாட்டாரா உள்ள? அப்புறம் அப்ப குடும்பத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து குடும்பம் லட்டு மாதிரி மோடி குடும்பம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேருக்கு மனசு இறங்காதா? சே, அந்த ஆளை பார்த்து இப்படி சொல்றாங்க. உண்மையிலே சார் நீங்க பாத்துக்கங்க, நம்ம ஊர்ல வந்து சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கு, படிப்பு இல்லை, கவனக்குறைவு இல்லை, பணம் இல்லை, எது குறை, அது இல்லைன்னா பேசாம இருப்பாங்க. ஆளு ஒரு பிச்சைக்கார பையில கையில காசு இருக்காட அவன்ட்ட அப்படின்னீங்கன்னா ஊர் மக்களோட சிம்பத்தில் வச்சு அந்த பையனை போய் அவமாட்டி ஏழை பால பையன் அம்மாட்ட ஓரமா வச்சுட்டு இருக்கான், அவனை போய் குத்திட்டாங்க அப்படின்னு. அப்ப இன்னொரு 100 ஓட்டு கூடுறதா வழி பண்ணிட்டீங்க. இவங்க எதை சொன்னாங்க? இவங்களுக்கு வந்து டெஸ்பரேட். நீங்க நரேந்திர மோடி மேல என்ன சார் சொல்லணும்? காசு அடிச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படிலாம் கேட்கணும். சொல்ல முடிஞ்சது அவங்களால 10 வருஷத்துல? ஆனா இது நம்ம ஊருக்கு ஓகே, குஜராத் அல்லது பீகாருக்கு இந்த மாதிரியானதுக்கு லல்லு பேசுன அந்த ஊருக்கு அது இன்னும் பயங்கரமா போகும். நம்ம ஊரோட பயங்கர மோஸ்ட் எமோஷனல் பீப்புள் அவங்க மொத்தமா குத்திடுவாங்க. ஏன்னா கூடவே இந்துவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா சார், பிஜேபி வந்து நீங்க நல்லதோ போலதோ இந்துத்துவ அட்டாக் கூட இருக்கு, அதை நீங்க மறுக்கவே முடியாது. அப்ப அவங்கள போய் இந்து இல்லைன்னா தேவேந்திரனை போய் நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் சொன்ன மாதிரி யாராதா? நியூட்ரல்னே ஒண்ணு கிடையாது, அது நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் எந்த பக்கம் ஞாபகப்படுத்திட்டு நியாயத்தின் பக்கம் இல்ல, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு சொல்லணும்ல. நியாயத்தின்